வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். பட்டினத்தடிகளார் ஒரு பாதை வழியாக சென்று கொண்டிருக்கிறார். ஒரு இல்லத்திலிருந்து அழுகுரல் கேட்கிறது. இரக்க சுபாவமுள்ள ஞானி பட்டினத்தார் அந்த இல்லத்துக்குள் சென்று அந்த இறந்த உடலை சுற்றி அழுகின்ற உறவினர்களை எல்லாம் பார்த்து அவரும் அழ ஆரம்பித்து விட்டார். அந்த உறவினரில் ஒருவர் வந்து, இவர் நம்ம உறவில் எந்த சம்மந்தமும் இல்லை, இவர் ஏன் அழுகிறார் அப்படின்னு கேட்கணும்னு கிட்ட வந்து, சாமி, நாங்கள்லாம் அவங்க அண்ணன், தம்பி, உறவினர்கள், பங்காளிகள், மாமன், மைத்துனர்கள், நாங்கள் அழறோம் அவர் இறந்து விட்டார்னு. நீங்கள் யார் அவருக்காக அழறீங்க அப்படின்னு. நான் அவருக்காக அழவில்லையப்பா, இன்றைக்கு செத்த பிணத்தை சுற்றி நாளை சாகப்போகும் பிணங்களெல்லாம் அழுகின்றனவே என்று நான் அழுதேனப்பா என்றாராம். இந்த கருத்தை கணத்தில் கொண்டு இறைவன் என்றைக்கு நமக்கு ரிட்டன் டிக்கெட்டுன்னு சொல்வார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. எல்லோரும் ரிட்டன் டிக்கெட்டோடு வந்திருக்கிறோம். அதை என்றைக்கு கன்ஃபார்ம் பண்ணுவான்னு தான் நாம் வெயிட் பண்ணோம். நாம் நல்லதை எண்ணி, நல்லதை சொல்லி, நல்லதை செய்தால் நம்முடைய இறுதி காலம் முடிவை இறைவன் தாமதமாக எடுப்பான். தீய எண்ணம், தீய சொல், தீய செயல் என்று மனிதன் இறங்கிவிட்டால் அவனுடைய கணக்கை வெகு விரைவில் முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். இதை கண்ணதாசன் உணர்ந்து எழுதியிருப்பார். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, போனால் போகட்டும் போடா, வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது, வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும், போனால் போகட்டும் போட, போனால் போகட்டும் போட, இரவல் தந்தவன் கேட்கின்றானவன், இல்லை என்றாலும் விடுவானா, உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா, கூக்குரலாலே கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது, போனால் போகட்டும் போட, போனால் போகட்டும் போட, போனால் போகட்டும் போட. வாழ்க வளமுடன். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள், இவர்களுக்கு நல்ல வரணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள், இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து
உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.